மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம கோலாலம்பூர் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். ஸோ கடை ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்றதுனால எக்ஸ்பெரிமெண்ட்க்கு ஒரு பிரியாணி ஜீரா சம்பா ரைஸ் வச்சு தேங்காய் எண்ணெய், டால்டா, பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல ஒரே தம் 8 கிலோ ரைஸ் 10 கிலோ கறி போட்டு செய்ய போறேன். ஸோ இது எப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நான் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நம்ம கிச்சன் போவோம். பிஸியாக போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லா ஸ்டாஃபுங்களும் நாளைக்காக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. 11 மணிக்கு ஓப்பனிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி நான் வீடியோ எடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்கள் பார்த்தா மைண்டில் வச்சுக்கோங்க. கோலாலம்பூரில் பிரிக்ஃபீல்டில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ போகலாம். 15ஆம் தேதிக்கு ஓப்பனு. எல்லாம் ஆக்ரோஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு பிளான் வந்து ஒரு 400 கிலோ பிரியாணி பிளான் ஃபர்ஸ்ட் டே சேல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஜோஹர் பாரில் வந்து நாங்கள் 375 kg சேல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே. இப்போ இங்கே வந்து 400 அபோவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால வெங்காயம்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ஆகுது. என் கூட வந்து இவர் தான் சேர்ந்து செய்ய போகிறாரு. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இவர் தான் இந்த வீடியோவில். இப்போலாம் பிரதர் யாருன்னு தெரியுமா? மதுரையில் அமீர் மஹால் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ரொம்பவே அருமையாக இருக்கும். மதுரை போனால் இவர் கடை தான், வேற எந்த கடையும் கிடையாது எனக்கு. சரிங்களா? எப்படி சவுண்டு? எப்போவுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைக்கும் போது ரிவேர்ஸில் போடணும், அந்த சைடு போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரே ஏரியா சுற்றக்கூடாது. பிளேடு வந்து வளைஞ்சிரும். ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? அதனால இதோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் ஏலக்காய், தார் பூ இருக்கு இல்லையா, அது ஒரு 50 கிராம். பட்டை தான் வந்து லீட்ல இருக்கணும். அப்போதான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவும் பொடிசா பண்ணாம சும்மா கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். யோசிப்பீங்க, என்னடா இது 8 கிலோ பிரியாணி செய்யறாரு, இவ்வளோ அரைச்சிருக்காரு. 2 கிலோ பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன். 8 கிலோ பிரியாணிக்கு 4 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுப்போம். இந்த மாதிரி வேகமா எரியும் போது நம்ம என்ன பண்ணோம்னா வட்டை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த பர்னர்லாம் அப்படியே பற்ற வச்சுக்கலாம். அந்த தீயே வந்து அந்த கேஸ் எல்லாம் பற்ற வச்சிடும். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பக்கத்துல பாத்தீங்கன்னா அரிசி ஊற போட்டாச்சு. ஜீரா சம்பா 2 தண்ணி வாஷ் பண்ணி ஊத்திட்டு 3ஆவது தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ 8 கிலோன்னு வைங்களேன். 8 கிலோக்கு வந்து 1 கிலோக்கு 200 கிராம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா பாய்? அப்படிதானே? ஸோ 200 ஊற்றணும்னா 8 கிலோக்கு வந்து 1 600 வரணும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டால்டா 600 வச்சிருக்கோம். தேங்காய் எண்ணெய் 1 கிலோ போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெயோட டால்டா கம்மியாக போடணும். அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 கிலோக்கு உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கு மெஷர் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் எண்ணெயும் டால்டாவும் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது பச்சை மிளகாய் அதுல போட்டு அப்படி பெரட்டி விதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம். பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா 80 கிராம் வச்சிருக்கேன். 1 கிலோக்கு 10 கிராம் 80 கிராம் பச்சை மிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன். ஏன் உடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா முழுசா போட்டு அதுல இருந்து வெடிச்சு நம்ம மேல திரிக்கணும் இந்த எண்ணெய். அதனால உஷாரா இருக்கணும் வேலை. பாருங்க, நல்ல ஒரு ஃபிளேவர். இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை தூக்குது. அந்த நேரத்துல அப்படி எப்படி வெடி. இப்ப இந்த பச்சை மிளகாயோட காரம் முகத்துக்கு அடிக்கணும். அவ்வளவுதான். வெங்காயம் டப்புன்னு போட்டுருணும். இப்போ வெங்காயம் எவ்வளவு போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம். அப்போ 8 கிலோக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பண்ணிக்கணும். இப்ப இந்த வெங்காயத்தை வந்து நல்லா செவக்க விடணும். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடுக்கு வந்துருச்சு. நல்ல பொன்னிறமா செவக்கணும். அதே நேரத்துல வெங்காயத்தை பார்க்கலாம். நான் வந்து நீட்டா வெட்டி போடல, பொடி மாஸ் மாதிரி வெட்டி போட்டிருக்கேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி வெட்டிங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடும் போது எந்த மசாலாவும் தனியா தெரியக்கூடாது. எல்லாமே மிக்ஸ் ஆயிடணும். தக்காளியும் அரைச்சுதான் வச்சிருக்கோம். எதுவுமே தூக்கி போடாது. எலும்பு மட்டும் தான் தூக்கி போட வேண்டியது வரும். இது எல்லாம் சாப்பிட்ட வாய். ஆமா, சில்லி போடுங்க பாய், போடுங்க. சில்லி பவுடர் போடுங்க. இந்தாங்க உப்பு போடுங்க. ஆமா போட்டுறேன். இந்தாங்க டைரக்டா சில்லி பவுடர் கலருக்கு. உப்பு இதுலயே போட்டுறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதுல அளவு என்ன அப்படின்னா 1 கிலோவுக்கு 80 கிராம் இஞ்சி, 120 கிராம் பூண்டு தான் டாமினேட் பண்ணும். பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி தாக எடுக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா டேஸ்ட் பயங்கரமா இருக்கும்.
பூண்டு, கிரிக்கெட், அப்படியே மொத்தமா ஒரு மிக்சிங். பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கினேன், அதோட ஃபிளேவர் வரட்டும். இப்போ இதை வந்து தண்ணியை கொடுத்து அறுக்க போறோம். இதுதான் வந்து வெட்டுறதுன்றது, இந்த கலரை மாத்துறது. சும்மா 1 லிட்டர் தண்ணி மட்டும் ஊத்துறேன். அப்படியே குருமா மாதிரி இருக்கா? தக்காளி புல்ல, தயிர் புல் எதுவுமே புல்ல, பார்க்கும்போது குருமா மாதிரி இருக்கு. இது ஒரு விஷயம், நம்ம எது கத்துக்கிறோமோ கத்து கொடுக்கணும் இல்லைங்க, அதுதானே. சல்லி வச்சு கொடுத்தேன், நம்மளுடைய சென்னையில வந்து ஃபேமஸான மட்டன் சல்லி. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பாவும் சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிட்டுருக்காரு. அதை நம்ம சேனல்ல போட்டு பெரிய சக்சஸ். போட்டுருங்க பாய். அடா பாய், பாத்தீங்களா இந்த ஏஜ்லயும் ஒரே கையில 10 கிலோ மட்டன் எடுத்து போடுறாரு. 10 கிலோ மட்டன். இப்ப இந்த ஆடு எந்த ஒரு ஆடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியாவோட நாட்டாடு. சீக்கிரமா வெந்துடும், பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஆனா ஒரே வேக்காடுல வெந்துடும். இப்ப இந்த மட்டனை போட்டு பரட்டுறோம் நல்லா. தக்காளி பேஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 கிராம், 8 கிலோக்கு 1 600 அரைச்சி வச்சிருக்கேன். அப்படியே ஊத்துவோம். ஊத்திட்டு இதையும் பரட்டுவோம். தக்காளிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 2 கிலோக்கு 1 டேபிள் ஸ்பூன். அப்போ 1 கிலோ நீங்க செஞ்சீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலா. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் என் கையால அளவால போடுறேன். நீங்க வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அப்படியே போட்டு பெரட்டுறோம். அவ்வளவுதான். தண்ணி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 கிலோவுக்கு 12 லிட்டர் தண்ணி ஊத்தணும். ஏன்னா 1க்கு 1.5, நம்ம ஆல்ரெடி 1 லிட்டர் ஊத்திட்டோம். 1 லிட்டர் ஃபர்ஸ்ட் ஊத்தணும், மறுபடியும் 2 லிட்டர் ஊத்தினா இது ஒரு 2 லிட்டர், மொத்தம் 6 லிட்டர் தண்ணி ஊத்த போறோம். இப்போ 1 லிட்டர் ஊத்துறேன். இப்ப என்னன்னா மொத்தம் பிரியாணிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு, காரமும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு 12 லிட்டர் தண்ணி ஊத்தணும். 12 லிட்டர் தண்ணி போட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா உப்பு தன்மை கம்மியா இருக்கும். எப்படி இருக்கும்னா நியூட்ரலா இருக்கும். இதுவே நீங்க 6 லிட்டர் தண்ணி ஊத்தீங்கன்னா இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உப்பும் காரமும் உரைக்கும். அப்ப என்ன ஆகும்னா கறியில உப்பு காரம் நல்லா ஏறும். 6 லிட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், கறியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் 6 லிட்டர் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி அரிசியை போட்டு தம் போட்டுற வேண்டியதான். ரைட். இப்போ மல்லி புதினா போட்டுடலாம். உங்க கையால அள்ளி போடுங்க. மல்லி புதினா எவ்வளவு போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா 2 கைக்கு அடங்குற மாதிரி மல்லி, 2 கைக்கு அடங்குற மாதிரி புதினா போட்டிருக்கு. நார்மலா நம்ம சென்னை பிரியாணிக்கு போடுறதை விட டபுள். தயிர் இந்த நேரத்துல ஊத்தும் போது என்ன ஆகும்னா மசாலாவில் அந்த தயிர் திரியா தெரியும். ஆனா அது வேக 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 அதோட சேர்த்து மிக்ஸ் ஆயிடும். நம்ம வந்து சூட்டோட சூட்டா தயிர் போட்டு தயிரை வந்து வேக வைக்க கூடாது இந்த பிரியாணியில். சரிங்களா? இதுக்கு வந்து 1 கிலோக்கு 100 கிராம், அப்போ 8 கிலோக்கு 800 கிராம் தயிர். நல்ல திக்கான தயிரா இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த தயிரை மிக்ஸ் பண்ணிப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் பிரியாணி அது வேற. அது நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில்லையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தயிரை போட்டு நல்லா வதக்குவோம். இது வந்து என்னன்னா எல்லா மசாலாவும் போட்டுட்டு சூடு இல்லாத நேரத்துல இந்த தயிரை ஊற்றும். இப்போ 6 லிட்டர் தண்ணி மட்டும் தான் பாக்கி. நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்ல ஒரு கொதி கொடுப்போம். கொதிச்ச உடனே லோ ஃப்ளேம் 3/4 மணி நேரம் கறி சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 6 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு அரிசி. அவ்வளவுதான். இப்போ ஒரு டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிடுவோமா? தட்டு போட்டு மூடுறோம், ஃபாஸ்ட் வைக்கிறோம். இது ஒரு 40 நிமிஷமா லோ ஃப்ளேம், திறக்கவே இல்லை. ஏன் திறக்கலன்னா அது திறந்து அதோட ஃபிளேவர் போய் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த அனலோட அப்படியே விட்டோம்னா சாஃப்ட் ஆயிடும் கறி. ஓபன் பண்ணி செக் பண்ணுவோம் கறி வெந்துருச்சான்னு. அவ்வளவுதான். கரண்டியை உள்ள போடுறோம், கறியை எடுக்கிறோம். வெந்துருச்சு இல்ல, மகா வெந்துருச்சு. இது பாருங்க, சும்மா விரல்ல பிசைஞ்ச உடனே கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் தண்ணி இருக்கு இல்லையா 6 லிட்டர், அதை ஊத்துவோம். அவ்வளவுதான், ஊத்தியாச்சு. ஊத்திட்டு ஒரு கிண்டு. இப்போ ஃப்ளேம் ஃபாஸ்ட். இந்த தண்ணியை சூடு பண்ணணும். சரிங்களா? 5 நிமிஷம் கழிச்சு அரிசியை போடுவோம். அதுதான் சரியான கொதி. பாருங்க என்ன கொதிக்குதுன்னு. அவ்வளவுதான். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிருவோம், இவ்வளவு ஹாட் வேண்டாம்.
அரிசியை வந்து இந்த துணி முங்காம அப்படியே போடணும். துணி முங்கிச்சுன்னா எண்ணெய் பட்டுரும், கரையாயிடும். ரெகுலரா நம்ம வேலை செய்யறது. இப்போ இந்த அரிசியை கிண்டணும். இந்த ஆயிலை நகட்டிட்டு உப்பு பார்த்துருவோம். ஆயிலோட பார்த்தா உப்பு தெரியாது, வெறும் தொண்டைக்கு சர்ன்னு சொல்லிட்டு இந்த ஆயிலோட காரம் தான் அடிக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நச்சுன்னு இருக்கு. என்ன கணக்கு உப்பு தெரியுமா? 1 கிலோக்கு 40 கிராம் உப்பு. நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. 8 கிலோ கரெக்டா போட்டீங்கன்னா அந்த தண்ணி அளவு கரெக்டா இருக்கும். இந்த டைம்ல கூட குறைய கூடாது. குறைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் லேசா உப்பு போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் பத்தலையா போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னா லேசா காரம் தெரியணும், தொண்டைக்கு லேசா உப்பு உரைக்கணும். இதுதான் பிரியாணி. இந்த பிரியாணி புளிக்க கூடாது. புளிப்பு நம்ம சென்னை பிரியாணில புளிக்குதான்னு பார்க்க சொன்னேன், புளிக்கவே கூடாது. இப்போ இதை அப்படியே பொறுமையா கிண்டணும். அரிசியும் மசாலாவும் லெவலா வரும்போது தம் போட்டுற வேண்டியதான். அரிசிக்கும் மசாலாவுக்கும் லெவல்ல வந்துருச்சு பாருங்க. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கரண்டியை எடுத்துட்டு தட்டை போட்டு பாய் கொஞ்சம் நகருங்க, ஸ்லோ பண்ணிடுவோம் எல்லாம். இப்போ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தம் பண்ணணும்னா 15 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷத்துக்குள்ள அடுப்பை அணைச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இது ஒரே தம் பிரியாணி. சென்ட்ரல் இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ சைட்ல இருக்கிற தண்ணியை தான் ட்ரை ஆகணும். நம்ம அப்படியே விட்டோம்னா சென்டர்ல மட்டும் அடி பிடிச்சிரும், ஒரு 1/2 இன்ச்சு. அந்த ஸ்மெல் பிரியாணியில கலந்துரும். அதை பார்த்துக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு பிரியாணியை ஓபன் பண்ணுவோம். வீடியோ பாத்தீங்களா? சேனல்ல போடுவது ஓகேவா? போட்டுடலாமா? நல்லபடிக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர். என்னமா எனக்கு வேண்டாம், செல்ல குட்டிக்காக ஒண்ணு. இந்த வீடியோ பாக்குறோம். பிரியாணி அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க கிஃப்ட் வந்துச்சு. இது வந்து பெரிய கிஃப்ட். ஆமா, ஓகே. ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஆமா, வாசைங்க நிறைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இருங்க, நீங்க என் கூட இருந்துறீங்களா? நாளைக்கு போலாமா? ஓகே தான். ஓல அதுக்கு அவ்வளவுதான். ஓகே ஜாக்கல வாங்க, சண்டே வருவீங்களா? வாங்க. ஓகே என்னடா தண்ணி நிக்குதுன்னு கவலைப்படக்கூடாது. ஒரே தம் பிரியாணி போட்டா இப்படிதான் மேல லைட்டா மசாலா நிக்கும். இந்த கரண்டியை விட்டு திருப்பும் போது நம்மளுக்கு விஷயம் புரிஞ்சிடும். அது பாருங்க, இப்படி பிரியாணி இப்படி எடுத்து இப்படி திருப்பணும். எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கா? அது பாருங்க, அவ்வளவுதான். இந்த மசாலாவெல்லாம் அதுல மிக்ஸ் ஆயிடும். அப்போதான் ஜூஸியா இருக்கும். அப்படி கறி பிஞ்சு போச்சு, பிஞ்சிருச்சு, தனித்தனியா பிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அடுப்பை அணைச்சிடணும். சதக் 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 முடிஞ்சு போச்சு. இப்போ மொத்த பிரியாணி தூக்கி மேல போடுறேன். அது பாருங்க, எப்படி பக்காவா? மனம் சும்மா குமுக்குது. அது சொல்லுவாங்க தெரியுமா, அக்க பொறுத்தவனே ஆரப்பொரு, ஆற பொறுத்தவனே அமரப்பொரு, அமர பொறுத்தவனே சாப்பிட பொரு. கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிடும். கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கும். ஒரு 15 நிமிஷம் விட்டு சாப்பிடும். உண்மையிலேயே சார் வேற லெவல். இறச்சி அப்படிதான் வந்துருக்கு. நன்றி நன்றி. ஃப்ளேவர், காரம், உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான். அப்புறம் என்ன, மொய் வேஸ்ட் போங்க எல்லாம். அவ்வளோதான். பிளேட் அடிச்சு 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 எல்லாம் ஸ்டாஃபே நம்ம வந்து இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 பேர் இருக்கும். அதனால தான் 8 கிலோ பிரியாணி செஞ்சோம். முடிச்சிருவோம், காலி பண்ணிடுவோம். நீங்களும் இந்த ஒரு மெத்தட்ல பிரியாணி ட்ரை பண்ணிட்டு 1 கிலோ 1/2 கிலோ பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. 1 கிலோ 2 கிலோ ட்ரை பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்.